மாறாதா வணக்கம் நேயர்களே, உங்கள் எல்லாரையும் மீண்டுமா இந்த நிகழ்ச்சி மூலியமா சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில் வேதாகமத்தில் இருக்கிற முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் என்னென்ன, அவைகள் எப்படி நிறைவேறி இருக்கு வரலாறுல, இந்த கடைசி நாட்கள்ல அவைகள் எப்படி நிறைவேற போகுது அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம ஃப்ரெண்ட் டீனா வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஹலோ டீனா. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன் டீனா. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம்ல அக்கா, கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்காம போனதுனால அவங்க மேல வந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு வசனத்துல நீங்க கோட் பண்ணி சொல்லியிருந்தீங்க, கர்த்தருடைய கரம் வந்துட்டு நீட்டினபடியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய கை நீட்டினபடியே இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்பொழுது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய கோபத்துக்கு மட்டும் நம்ம ஆளாயிடக்கூடாது. ஒரு தடவை ஆண்டவர் வந்துட்டு நம்மளுக்கு வார்ன் பண்றாரு ஒரு காரியத்தை அப்படின்னா, அதை உடனே அதை வந்துட்டு நம்ம மனம் திரும்புதல், அந்த ஒரு இருதயம் நமக்குள்ள வேணும். எதுக்காக ஆண்டவர் நம்மள இதை வார்ன் பண்றாரு, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது, இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற அந்த உணர்வுள்ள இருதயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதான் கிங் டேவிட் வந்துட்டு சொல்லியிருப்பார்ல சங்கீதத்துல, எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அதை உணர்த்தும் பொழுதே நம்ம அதை கரெக்ட் பண்றது எவ்வளவு நல்லது அப்படின்றது நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம். இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில அவர்களுடைய வாழ்க்கையில உச்சத்துல அந்த இனிமேல் அவங்கள வாழறதுக்கான எந்த ஒரு வழியும் இல்லாத அளவுக்கான ஒரு வாதைகளுக்கு நேராக போறத நம்ம பாக்குறோம். ஸோ அதனால வந்துட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் அப்படின்றது தெரிய வருதுக்கா. இப்ப நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம அந்த பவுலையா சொன்னதுல நம்ம வாசிச்சோம். யாரு வந்து அந்த சத்தியத்தை ரிஜெக்ட் பண்றாங்களோ அவங்களதான் வந்து கர்த்தர் அந்த பொய்க்கு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. சோ அந்த ஒரு கர்த்தர் வந்து ஒருத்தவங்கள ஒரு அழிவுக்கோ இல்ல ஒரு பொய்க்கோ இந்த மாதிரி அவர் இல்லாத ஒரு இடத்துல நம்மள ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னாவே அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான் டீனா. லாஸ்ட் வீக் வந்து நம்ம இதுதான் பார்த்தோம் இல்லையா, கர்த்தருடைய கரம் வந்து இன்னும் நீட்டப்பட்டே இருக்கு அப்படின்ட்டு. அது வந்து இந்த 10th சாப்டர்லயும் அப்படியே கண்டினியூ ஆகிறத நம்ம பார்க்குறோம். லாஸ்ட் வீக் நம்ம 9th சாப்டரோட எண்ட் டைம் ஃபுல்ஃபில்மெண்ட் பார்த்தோம். இப்போ நம்ம ஐசாயா சாப்டர் 10க்குள்ள வரோம் டீனா. இந்த 10th சாப்டர்லயும் வந்து ஃபர்ஸ்ட் 4 வசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே வசனம் ரிப்பீட் ஆகும், இன்னும் அவருடைய கை நீட்டப்பட்டே தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 10th சாப்டர்ல என்னென்ன ப்ராஃபசிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். யூஸ்வலா நம்ம அந்த ப்ராஃபசிஸ் படிப்போம். இதுல வந்து நிறைய வசனங்கள் இருக்கு, அரௌண்ட் 34 வசனங்கள் கிட்ட இருக்கு. ஸோ அதனால என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு அதனுடைய நிறைவேற்றல் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 verses என்ன இருக்கும் அப்படின்னா, ராஜாக்கள், லீடர்ஸ், அவங்க வந்து எடுக்கிற முடிவுகள், அவங்க போடுற லாஸ் வந்து ஏழைகளை, விதவைகளை, அனாதை பிள்ளைங்களை, இவங்களுக்கு அகெயின்ஸ்டா நிறைய லாஸ் வந்து அவங்க எழுதுறாங்க. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே இவங்களுக்குலாம் ஐயோ அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அந்த லீடர்ஸ் அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு ஐயோன்னு ஆரம்பிக்கும். ஸோ அந்த 4 வசனங்கள்ல போட்டுட்டு ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டவர் கேட்பாரு, நான் உங்களை பனிஷ் பண்ணனா நீங்க எங்க போவீங்க, யாரோட உதவியை தேடி நீங்க போவீங்க, உங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு. ஸோ அது முடிச்சிட்ட பிறகுதான் ஆண்டவர் சொல்வாரு, இன்னும் அவருடைய கை வந்து நீட்டப்பட்டே இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 4 verses வந்து அந்த லீடர்ஸை பத்தி இருக்கும், அவங்களுக்கு என்ன விதமான ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து verses 5 to 11 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டீனா, இப்ப அந்த ஜனங்களுக்கு விரோதமா கர்த்தர் வந்து ஒரு கோபத்தின் கோலை ஆண்டவர் வந்து கையில எடுக்கிறாரு. அதுதான் இந்த அசிரிய மக்கள், அசிரிய ராஜா, அந்த அசிரியன் எம்பையரை வந்து ஆண்டவர் சொல்வாரு. கோபத்தின் கோல் அங்கேயும் ஆனா ஐயோன்னு தான் ஆரம்பிக்கும். ஆனா இந்த கோபத்தின் கோலா இருக்கிற இந்த அசிரியாவுக்கு தெரியாது கர்த்தருடைய கையில அவங்க ஒரு கோபத்தின் கோலா இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க உடனே அசிரியா அந்த டைம்ல அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் என்னாலதான் நடக்குது அப்படின்னு. அந்த தேசத்தை கொண்டு இப்ப இந்த யூத மக்களை வந்து, யூதா தேசத்தை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நிறைய விதத்துல வந்து நியாயம் தீர்ப்பாரு. நியாயம் தீர்க்கும் பொழுதெல்லாம் இந்த அசிரிய மக்களை தான் ஆண்டவர் வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா கர்த்தர் தான் பயன்படுத்துறாரு அப்படின்றத தெரியாம அந்த அசிரிய ராஜா வந்து என்ன சொல்வாரு அப்படின்னா,
ஒரு லிஸ்ட் ஆஃப் நேஷன்ஸ் ஒன்று இருக்கும் டீனா. ஓகே. அதெல்லாம் சொல்லிட்டு அந்த தேசங்களுக்குலாம் நான் செய்தனே, இந்த சமாரியாவுக்கு செஞ்ச மாதிரி நான் வந்து எருசலேமுக்கும் அதனுடைய தேவனுக்கும் நான் செய்வேன் ஓகே. அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஆணவமா பேசியிருப்பாரு டீனா. அதுதான் வந்து அவருக்கு தானே குழியை வெட்டிக்கிட்ட ஒரு நிலைமைன்ற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல. இப்ப ஆண்டவர் வந்து அதுக்கு கீழே இருக்கிற வசனங்கள்லாம் நம்ம வாசிச்சோம்னா, இப்ப அவருக்கு அந்த அசிரிய ராஜாவுக்கு அந்த அசிரியன் எம்பையருக்கு என்ன நடக்கும் அப்படின்றதோடைய ப்ராஃபசிஸ் தான் அதுக்கு கீழே இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற வசனங்கள்ல அதுல வந்து ஆண்டவர் கேட்பாரு, ஒரு கோடாரி வந்து கோடாரியை யூஸ் பண்றவனை பார்த்து அவனுக்கு விரோதமா எழும்பலாமா? ஓ. அப்ப வந்து ஒரு ஆக்ஸ் இருக்குன்னா அந்த ஆக்ஸை வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க, அந்த ஆக்ஸுக்கான ஒரு பெருமை வருது. அது உயிரற்ற ஒரு ஜீவன், அது வந்து தன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. யாராவது ஒருத்தவங்க இயக்குனாதான் அதனால இயங்கவே முடியும். ஆனா வந்து அந்த நிலைமையில இருக்கிற அந்த அசிரியன்ஸ் வந்து அவங்கள எப்படி மேன்மை பாராட்டுறாங்க, அதாவது யாரு யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு விரோதமாகவே அந்த தேவனையே நான் வந்து அழிச்சிருவேன், அவங்க ஏமாத்திரம் அப்படின்ற மாதிரி. இது வந்து நம்ம நிறைவேறுதெல்லாம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா புரியும் டீனா. ரொம்ப அகந்தையா பேசியிருப்பாரு அந்த ராஜா. சோ அந்த இடத்துலதான் தனக்கு தானே வந்து அவர் குழி வெட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். சோ அதுக்கு கீழே இருக்கிற வசனங்கள்ல 20-27 அந்த வசனங்கள்லாம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, இந்த அசிரிய ராஜா உள்ள வந்து அவங்க படைகளோட உள்ள வந்து யூத தேசத்தை அழிக்கும் போது ஒரு ரெம்னன்ட் ஆஃப் பீப்புள் மட்டும் காப்பாற்றப்படுவாங்களே, ஒரு மீதி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த மீதி இருக்கிற கூட்டம் வந்து கர்த்தர் பக்கம் திரும்புறாங்க, மறுபடியும் அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள வராங்க. இது ஏன் அப்படின்னா, அசிரிய ராஜா மேல யூதாவுடைய ராஜா ஆகாஸ் ராஜா வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு அவர் எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ள போனார் அப்படின்னு நம்ம ஒரு ஃபியூ எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். கடைசியில அது ஒரு ஸ்லேவரி மாதிரி முடிஞ்சிச்சு. ஆனா அவர் நம்பிக்கையோ அசிரிய ராஜா மேல இருந்துச்சு. அவர் கூட வந்து சேர்ந்துக்கிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ள போலாம் அப்படின்னு அவரை சார்ந்து போனதுனால அந்த தேசத்தை வச்சே மறுபடியும் வந்து இவங்களை நியாயம் தீர்த்து இப்ப இந்த ஜனங்களுக்கு என்ன கர்த்தர் புரிய வைக்கிறாரு அப்படின்னா, என்னதான் நீங்க சார்ந்து இருக்க முடியும், நான் தான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு தேவன், ஐ எம் யோர் காட், ஐ எம் யோர் ப்ரொடெக்டர் அப்படின்றத ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களுக்கு இப்போ ஒரு விழிப்புணர்வு, ஒரு கண் திறக்கப்படுகிற ஒரு டேஸா வந்து அவங்களுக்கு அது அமையுது. சோ அந்த டைம்ல கர்த்தர் வந்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்வாரு, நீங்க பயப்படாதீங்க, கொஞ்ச நாள் தான் வந்து இந்த அசிரியன்ஸோட இந்த தொல்லைகள் இதெல்லாம் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த நுகம் உங்ககிட்ட இருந்து முழுசும் வந்து முறியடிக்கப்பட்டுடும் அப்படின்னு. அதனுடைய நிறைவேறுதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கலாவும் நிறைய ப்ரூவ்ஸ் இருக்கு டீனா. மீண்டும் அந்த ராஜ்யம் எழும்பவே இல்லை, மீண்டும் அந்த சாம்ராஜ்யம் எழும்பவே இல்லை அப்படின்றதுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம நிறைவேறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற வசனங்கள்ல ஸோ இது வந்து 27th verse வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். ஸோ அடுத்து அந்த 28th verseல இருந்து நம்ம பார்த்தோம்னா டீனா ஒரு லிஸ்ட் ஆஃப் நேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த யூதா தேசத்துக்குள்ள அந்த பட்டணங்கள் எல்லாம் தாண்டி தான் இந்த அசிரியன்ஸ் வருவாங்க அப்படின்னு. அதையும் வந்து நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட்ல பார்த்தோம்னா எக்ஸாக்டா அதே மாதிரி தான் வந்து அந்த அசிரியன்ஸ் உள்ள வந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம நிறைவேறதுல பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு வசனத்துல போட்டிருப்பாங்க. அந்த வசனம் மட்டும் வாசிக்கிறீங்களா டீனா? ஏசாயா 10th அதிகாரம் 32வது வசனம். இனி ஒரு நாள் நோபிலே தங்கி சீயோன் குமார்த்தியின் பர்வதத்துக்கும் எருசலேமின் மேட்டுக்கும் விரோதமாய் கை நீட்டி மிரட்டுவான். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார், ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டுமையானவைகள் தாழ்த்தப்படும். சோ இதுல வந்து எப்படி அந்த நோபில நின்று அந்த எருசலேமை பார்த்து கை நீட்டி மிரட்டுவான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கோ, அதே மாதிரி வந்து அந்த நோப் அப்படின்றது அந்த ஜெருசலேமோட நார்த் சைட்ல இருக்கிற ஜஸ்ட் அவுட் சைட்ல இருக்கிற ஒரு பட்டணம் மாட்டினா. சோ அந்த இடத்துல வந்து நின்று கை நீட்டி மிரட்டுறாங்க. யாரு அப்படின்னா மக்களை மிரட்டினாலும் கர்த்தரை தான் அவங்க நிந்திக்கிறாங்க. அந்த இடத்துலதான் வந்து தன்னிலும்
கர்த்தர் பெரியவர் அப்படின்றத உணராம அந்த தேவனை வந்து என்னால எல்லாமே செய்ய முடியும், மற்ற தேவர்களை நான் செய்த மாதிரி இந்த தேவனையும் என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அசிரிய ராஜா வந்து சொல்லி அனுப்பியிருப்பாரு. நம்ம அதை வாசிக்கலாம், நிறைவேறுதல நம்ம வாசிக்கலாம். சோ அதுக்கப்புறம் தான் அடுத்த வசனங்கள்ல ஆண்டவர் வந்து 33வது வசனத்திலயும் 34வது வசனத்திலயும் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா எப்படி ஆண்டவர் அவங்கள நியாயம் தீர்ப்பாரு, எப்படி மேட்டிமையானவைகளை, எப்படி வந்து ரொம்ப அகந்தையா இருக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் உள்ள அந்த பீப்புளை எப்படி அவர் பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து அவங்கள அழிக்கிறாரு அப்படின்றதுதான் அந்த 33rd and 34th வேர்ஸ்ல நம்ம பாக்குறோம் டீனா. சோ இதுல நம்ம மொத்தமா இந்த சாப்டரை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அதுல ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. என்னன்னா அதுல யூதர்கள் ஆமா அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்களுக்கு நியாய தீர்ப்புகள் வருது. அட் ஒன் பாயிண்ட் கர்த்தர் வந்து அவங்கள பில் பண்றாரு. ஏன் அப்படின்னா அவங்க மனம் திரும்புறாங்க. ஆனா இந்த அசிரியன்ஸை பத்தி நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அந்த சாப்டர்ல அதனுடைய நிறைவேறுதெல்லாம் நம்ம வாசிச்சு பார்த்தா திருப்பி அந்த அசிரிய சாம்ராஜ்யம் வந்து எழும்பவே இல்லை. இப்ப பாபிலோனா இருக்கட்டும், மற்ற தேசங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி கைப்பற்றின நிறைய தேசங்கள் உண்டு. ஆனா அவங்க எல்லாம் மறுபடியும் வந்து சம்ஹவ் அவங்க திரும்பியும் வந்தாங்க. ஆனா இந்த அசிரியன்ஸுக்கு மட்டும் அந்த ஒரு இதுவே இல்லாம போயிருச்சு. அவங்களுடைய பெருமையினால ஆண்டவர் வந்துட்டு அவங்கள தாழ்த்தினாரு அப்படின்னு நினைக்கிறேன்க்கா. ஏன்னா பைபிள்ல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம்ல, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி. எந்த பாவத்துக்கும் ஆண்டவர் வந்துட்டு நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா எந்த இடத்துல பெருமை இருக்குதோ அங்க எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ அதை விட நிறைய பாவங்கள் வந்துட்டு நம்ம நினைப்போம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடியதான பாவம் அப்படின்ட்டு. ஆனா அந்த பாவத்தை கூட ஆண்டவர் வந்துட்டு என்ன ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்னும் பொழுது ஆண்டவர் மன்னிச்சு இறங்குறார். ஆனா இந்த பெருமை உள்ளவனுக்கு மட்டும் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். சோ இந்த அசரியன் எம்பையர் வந்துட்டு ரொம்ப பெருமையாவும் அகந்தியாவும் நடந்ததுனால, அதுவும் இல்லாம தன்னை உண்டாக்கின தேவனையே வந்துட்டு நிந்தித்து இவருக்கு மேல நானு அப்படின்ட்டு அவரு எடுத்ததுனால இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க ஃபேஸ் பண்றாங்களாக்கா. அதாவது சம்டைம்ஸ் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லும் போது ரொம்ப அப்படியே மனசு கடினப்படுத்தி நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதுவும் வந்து இததான் சொல்லும், மறைவா அது இதுதான் சொல்லும். என்னன்னா கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரா, என்னால அதை செய்ய முடியல, நான் அதை மீறுறேன் அப்படின்னாலே இட் மீன்ஸ் யூ திங்க் தட் காட் cannot do something beyond a limit. கர்த்தர் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் வந்து அது காட்டுது மறைமுகமா. அப்ப அந்த அசிரிய ராஜா வந்து எப்படி இருந்தாரோ பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம பார்க்கும்போது அது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் அது ரிவீல் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெருமை அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அந்த அசிரிய ராஜா வந்து தன்னை பயன்படுத்துறது, அவர் யாரோட கையில ஒரு கோபத்தின் கோலா இருக்கிறாருன்றதே அவருக்கு தெரியல. He was used by God. நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் துன்மார்க்லயும் வந்து ஆமா தீமை நாட்களுக்காக கர்த்தர் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. எதுவோ அது கர்த்தருடைய சித்தத்தின் கீழே தான் அது வரும். அதனால அந்த ஒரு விஷயத்த வந்து நான் தியானிக்கும் போது எனக்கு நான் வந்து பர்சனலா லேர்ன் பண்ண ஒரு விஷயம் வந்து நன்மையோ தீமையோ கர்த்தர் வந்து இந்த ரெண்டுத்தையுமே ஒரு மனுஷன் மூலியமா வந்து செய்ய முடியும். நம்மளை கொண்டு நியாயம் தீர்க்கவும் கர்த்தருக்கு முடியும், நம்மளை கொண்டு நன்மை செய்யவும் கர்த்தருக்கு முடியும். ஆனா செய்யறது என்னமோ கர்த்தர் தான். அந்த கணத்தை ஒரு நாளும் வந்து நம்ம எடுக்கவே முடியாது, எடுக்கவும் கூடாது. நம்ம வந்து வெறும் ஒரு கிரியேஷன் தான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எந்த ஒரு கனமுமே கிடையாது. அது நன்மையோ தீமையோ நம்மளை கொண்டு கர்த்தர் ஒண்ணு செய்யறாரு அப்படின்னா அது இட் கோஸ் டு காட். அந்த கிரெடிட் வந்து இட் கோஸ் ஒன்லி டு காட் தான். அத வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம சிந்திக்க கூட கூடாது. இல்ல அந்த மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டிஸும் சரி, நம்மளோட நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கிறத அதை வெளிப்படுத்தும்.
ஆமா. அந்த மாதிரியும் நம்ம அந்த விஷயங்கள்ல நடந்திருக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. சொல்லும் போதுட்டு லூசிஃபர் ஞாபகம் வருது. ம். ஸோ அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஆண்டவருக்கு மேல ம். தன்னை யோசித்து வைத்திருப்பாங்க. ஆமா. ஆண்டவரால தான் படைக்கப்பட்டது. அவர் தான் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கான எல்லா கிருபைகளையும், தாளந்துகளையும் குடுத்தது ஆண்டவர் தான். ம். ஆனா அத மீறி வந்துட்டு, இல்ல நான் ஆண்டவருக்கும் மேல அதான். நான் ஆயிடுவேன் அப்படின்ட்டு அவர் நெனச்சதுனால, அவரோடு கூட சேர்ந்து அவரோட கூட்டத்தார் எல்லாரும் வந்துட்டு விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அங்க ஒரு கூட்டம் வந்து உருவாயிருக்குன்னா, அப்போ அந்த கூட்டத்த உருவாக்கியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். இல்ல? அவரோடு கூடயே. நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் செய்றேன். அப்படி என்ன சொல்லி அந்த ஆமா. கூட்டத்த உருவாக்கியிருப்பாங்களோ தெரியல. கண்டிப்பா. அப்ப பரலோகத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. ஆமா. ஸோ லூசிஃபரோட கூட சேர்ந்து ஒரு கூட்டமும் தள்ளப்பட்டத நம்ம பார்க்குறோம். இப்ப நீங்க லூசிஃபர்ன்னு சொல்லும்போது, இந்த அந்தி கிறிஸ்து பண்ற இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது டீனா. இந்த அந்தி கிறிஸ்துவ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்ரேட் பண்றது இந்த வலு சர்ப்பன் தான். ஆமா. பிசாசானவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்தி கிறிஸ்துவ டைரக்ட் பண்றது. நம்ம வசனத்துல வாசிச்சோம் அப்படின்னா, அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு தன்னுடைய சிங்காசனத்தை கொடுத்தான். சேட்டன் வந்து டிராகன் வந்து தன்னுடைய சிங்காசனத்தை இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கான். தன்னுடைய பவர் அத வந்து குடுத்திருக்கான் அப்படின்ட்டு நம்ம வசனத்துல வாசிப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்டி கிரைஸ்ட் இஸ் ரூல்ட் அண்ட் ரெயின்ட் பை சேட்டன் தான். அவனுக்குள்ள இருந்து இப்ப எப்படி நம்ம ஒரு தேவாலயமா இருக்குமோ அந்த மாதிரி கர்த்தர் தங்கும் ஒரு வாசஸ்தலமா நம்ம இருக்கிற மாதிரி அந்தி கிறிஸ்து வந்து சாத்தான் குடியிருக்கும் ஒரு வாசஸ்தலமா இருந்து சாத்தானே பூமியை ஆட்சி செய்தா எப்படி இருக்கும் அதே அந்த பீரியட் அப்படிதான் இருக்க போகுது. எண்டுல தான் வந்து எங்க வந்து அவனோட அந்த உக்கிர கோபம் ஒண்ணு தெரியும் அப்படின்னா, இப்ப எப்படி பரலோகத்துல கர்த்தருக்கு மேல நான் இருக்க போறேன் அப்படின்ற அந்த எண்ணம் கொண்டானோ, அதே போல ரெவலேஷன்ல நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தேசங்களையும் வந்து ஒன்று கூட்டி யுத்தத்துக்கு வரான்ல, அந்த பேட்டில் ஆஃப் அர்மெகதானுக்கு வரும்போது இட்ஸ் நாட் ஒன்லி அகெயின்ஸ்ட் த பீப்புள் ஆஃப் காட் பட் காட் ஹிம்செல்ஃப். அந்த வசனத்துல அது தெளிவா போட்டிருக்கும், கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் விரோதமா. அதாவது அப்ப அவன் என்ன யோசிச்சிருப்பான், கர்த்தரை நான் ஜெயிக்க முடியும், எப்படி வந்து இந்த அசிரிய ராஜா நினைச்சாரோ அந்த மாதிரி வந்து யோசிச்சிருப்பான். கண்டிப்பாக்கா. இது கேட்கும் போதே வந்துட்டு எந்த அளவுக்கு அவருடைய பெருமை லெவல் வந்துட்டு உயர்ந்து இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ கர்த்தரையே வந்துட்டு அவரோடு கூட நான் யுத்தம் பண்ணுவேன் அந்த அளவுக்கு வந்துட்டு வந்திருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் கர்த்தரை தாண்டி எதுவுமே செய்ய முடியல அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சு அது எப்படி திருப்பி திருப்பி அதே மென்டாலிட்டிக்குள்ள வருவான்னு புரியல. எண்ட் ஆஃப் த சீசன்ல கூட 1000 வருஷம் வந்து சாத்தானை அடைச்சு வச்ச பிறகும் கூட திருப்பி அவனுக்கு ஒரு ரிலீஸ் கொடுத்து கொஞ்ச நாள் அவனை வெளில அனுப்புறாங்கல்ல, அந்த டைம்லயும் வந்து எல்லாரையும் வஞ்சித்து அப்பயும் வந்து என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி எப்படியாவது வந்து கர்த்தருக்கு மேல போகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம். இத்தனை ஆண்டு காலமும் அதை செய்ய முடியல அப்படின்னாலும் அந்த ஒரு விடாமுயற்சின்னு சொல்றதா, அந்த ஒரு ரியாலிட்டிக்குள்ளேயே அவன் வரல. கண்டிப்பா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாராலையும் கர்த்தருக்கு மேல போக முடியாது. அதுதான். ஸோ அவர் இல்லாம நம்மளால ஒரு செயலையும் செய்ய முடியாது அப்படின்னு தெரியுது. வெரி ட்ரூ. கர்த்தர் இல்லாம நம்மளால எதையும் செய்யவும் முடியாது. நம்மளை கொண்டு செய்யறது எல்லாமும் கர்த்தர் தான். கண்டிப்பா. அதை வந்து நம்ம மறக்கவே கூடாது, அதை மறுக்கவும் முடியாது. தட்ஸ் சம்திங் நான் நெகோஷியபிள். அது மறுக்க முடியாத ஒரு சத்தியம். ஸோ அது எப்பயுமே நம்ம நினைவுல கொண்டிருப்பது ரொம்ப நல்லது டீனா. ஸோ இது வந்து இந்த வசனங்கள்ல இருக்கிற இந்த ஏசாயா 10வது அதிகாரத்துல இருக்கிற 34 வசனத்துல என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் இருக்கு அப்படின்றதானதுதான் நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் அதனோட நிறைவேறதுக்குள்ள நம்ம போகல, டைம் இல்ல, டைம் முடிஞ்சிச்சு. ஆமா. ஸோ நெக்ஸ்ட் வீக் அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா. ஸோ நேயர்களே, நெக்ஸ்ட் வீக் வந்து ஏசாயா தீர்க்க தரிசனத்துல இருக்கிற 10வது அதிகாரத்துல இருக்கிற தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலை பார்க்கலாம். Until then, God bless you.